ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டி யூடியூப் சேனல். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம மிஸ்டர் டி யூடியூப் சேனல்ல இருந்து முதல் பயணமே சபரிமலை தாங்க. வாங்க நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா சேர்ந்து டிஜிட்டலா சபரிமலைக்கு பயணம் பண்ணலாம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. மிஸ்டர் டி ஒரு மதுரைக்காரனால மதுரையில இருந்து உங்களுக்கு ரூட் சொல்றேன். இது மதுரடா, உன்னை மிரட்டுண்டா, உன்னை விரட்டுண்டா. தெரியுது, நீ மூடு. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டோம். குமுளி பஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு. நீங்களும் சபரிமலை போறதா இருந்தா பஸ் ஏறினோடனே விண்டோ சீட்டை பார்த்து உட்காந்துருங்க. மதுரையிலேருந்து தேனி வரைக்கும் கிளைமேட் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் தேனியிலேருந்து குமுளி மதுரை டு குமுளி 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. நம்ம குமுளிக்கு வந்துட்டோம். குமுளி தான் தமிழ்நாடோட பார்டருங்க. ஒரு செக் போஸ்ட்டு தான் நடுவில் இருக்கும். செக் போஸ்ட்டுக்கு இந்த சைடு தமிழ்நாடு, அந்த சைடு கேரளா. நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். குமுளி பஸ் ஸ்டாண்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காரு ஜீப்புனா இருக்கும். குமுளி டு சபரிமலை காரில் ட்ராவல் பண்ணோம்னா 300 ருபீஸ் கேட்குறாங்க. இதுவே நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் 181 தான் கேட்குறாங்க. பஸ்ஸு வந்து 40 பேசஞ்சர் இருந்தால் தான் வண்டி எடுப்போன்னு சொல்லிட்டாங்க. குமுளி டு சபரிமலை போகிற பாதை ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. போகும்போது பிரம்மாண்டமான சர்ச்சு பார்க்கலாம், பிரம்மாண்டமான மசூதிகள் பார்க்கலாம். போகிற பாதை ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தாங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் க்ரீனரிஸாகவே இருக்கும். ஃபைனலி சபரிமலைக்கு வந்துட்டாங்க. திருவடியை காண வந்தோம். இதாங்க அந்த பம்பா நதி. இங்கே குளிச்சுட்டு தான் சபரிமலைக்கு மலையேற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ பம்பால ரொம்ப தண்ணி ஓடுறனால எங்களை குளிக்க அலோட் பண்ணல. அந்த தண்ணியில் கால் நனைச்சிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மலையேறினோன்னு நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு போடுறது இந்த பிள்ளையார் கோயில் தாங்க. பிள்ளையார் கோயிலில் என்ட்ரி ஆனோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். இங்கே வந்து நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். இந்த என்ட்ரி டிக்கெட்டை நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இருமுடி கட்டணும்னு ஆசையாக இருந்தால் இந்த பிள்ளையார் கோயிலே கட்டிக்கலாங்க. ஆனால் இருமுடி கட்டுறதுக்கு மாலை போடுறது வந்து கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இருமுடி கட்டிக்கலாம். ஒரு இருமுடிக்கு வந்து இவங்க 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வரிசையில் நின்று நம்ம எடுத்த என்ட்ரி டிக்கெட்டை கொடுத்தா செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம சபரிமலை ஏறும் போது குடி தண்ணி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ தண்ணிக்கு இங்கே பஞ்சம் இல்லை. சபரிமலை ஏறுறதுக்கு 2 பாதை இருக்குங்க. அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போதில்ல, அது ஒன்று. ரைட் சைடில் போகிற பாதை ஒன்று. மோஸ்ட்லி எல்லாரும் லெஃப்ட் சைடு போகிற பாதையில் தான் யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடு போகிற பாதை வெறும் 3 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் ரைட் சைடு போகிற பாதை 4 கிலோமீட்டர். அதுக்காண்டி தான் 3 கிலோமீட்டர் உள்ள பாதையை லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். நாங்கள் போனப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தனால லெஃப்ட் சைடு உள்ள பாதையை ஸ்டாப் பண்ணிவிட்டு வர்றவங்கள ஃபுல்லாக ரைட் சைடில் உள்ள பாதையில் போக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பெரியவங்களை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு நடக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இங்கே டோலின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது சார்ஜ் வந்து 4300 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் போனப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தனால அந்த டோலியில் ரெயின் கோட்டு, கொடை எல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு மலை ஏறும் போது மூச்சு வாங்கும், இலைக்கும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு உள்ள பாதையை சூஸ் பண்ணலாம். பிரசாதம் மற்றும் அன்னதான பொருட்களை கொண்டு போகிறதுக்கு நிறைய டிராக்டர் விட்டுருக்காங்க. அதை நம்ம நடக்கும் போது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து சேஃபாக கேர்ஃபுல்லாக நடங்க. நாங்கள் நைட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கும் போது நிறைய எஃபெக்ட்ஸ் லைட்லாம் வச்சுருந்தாங்க.
எங்கேயுமே ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மழை வந்து ஃபுல் லைட்டோட தான் இருந்துச்சு. பகல் மாதிரியே தான் இருந்துச்சு. சபரிமலை மாசத்துல ஒரு வாரம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வாரமும் 24x7 போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த டைமிங் தான் அலோவ் பண்ணுவோம், இந்த டைமிங்கில் அலோவ் பண்ண மாட்டோம்னு இல்லை. நீங்கள் மலை ஏறுறது எப்போனாலும் ஏறிக்கிட்டே தான் இருக்கலாம். ஆனால் நட சாத்திடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே 3 வேளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சபரிமலையில் ஃபுல்லாக ஓவர் ப்ரைஸில் விற்பாங்க. ஸோ என்ன வேணுமோ நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மலை ஏறும் போது நிறையா பாத்ரூம்ஸ் இருக்குது. செருப்பு போட்டும் மலையில் ஏறலாம். மலை ஏறி முடித்தோடனே செருப்புக்கு டோக்கன் வாங்கிட்டு செருப்பு அங்கே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே சாமி பார்க்க போகலாம். ஃபைனலி கோவிலுக்கு வந்துட்டோங்க. நைட்டு கோவிலுக்கு வந்தனால நட சாய்கிறாங்க. அதனால் தூங்கிட்டு காலையில் சாமி பார்க்கலான் இருக்கோம். பாயும் தலகாணியும் இவங்களே ரெண்டல் விடுறாங்க. பாய்க்கு 30 ரூபாயும் தலகாணிக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. நைட்டு சபரிமலையில் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா பெட்ஷீட் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. செம்ம குளிரும். வீட்டில் வந்து கொண்டு வந்த இட்லியை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். குட் நைட் கைஸ். 3:30 மணிக்குனா நடத்த வந்துடுவாங்கன்னாங்க. இங்கே பார்த்தா 4:30 மணிக்கு தான் திறக்கிறாங்க. நம்ம ஃப்ரீ தரிசனம் வந்து 5 மணிக்கு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இதாங்க அந்த ஃப்ரீ தரிசனம். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் விறுவிறுன்னு போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். இருமுடி கட்டாதவங்க ஃப்ரீ தரிசனத்துலையும், இருமுடி கட்டினவங்க அந்த 18 படி ஏறுறதுக்கு தனி வரிசை இருக்குது, அங்கேருந்து வரணுங்க. 18 படி ஏறுறதுக்கு தனி வரிசையில் வந்து ஃப்ரீ தான், அதுவும் காசு கிடையாது. ஆனால் இருமுடி கட்டுறது கம்பல்சரி. இருமுடி கட்டினா தான் 18 படி ஏற விடுவாங்க. ஒரு வழியாக சாமியை பார்க்க பக்கத்தில் வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, சாமி பார்த்து முடிச்சாச்சு. வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். மறுபடியும் பம்பா டு குமுளி போகிறோம். பம்பா டு குமுளி நீங்கள் கார்லேயும் ட்ராவல் பண்ணலாம். காரில் ட்ராவல் பண்ணால் ஒரு ஆளுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பம்பா டு குமுளி ஒரு ஆளுக்கு 180 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. குமுளி டு தேனி 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தேனி டு மதுரை 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மதுரை டு சபரிமலை போயிட்டு வர ஒரு ஆளுக்கு 602 ரூபா ஆகுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால். சோகம் என்னன்னா தேனி பஸ் ஏறினோடனே மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.